ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என் கசின் மேரேஜ் தாங்க. ஆக்சுவலி என் கசின்னா எங்கள் அம்மாவோட தம்பிக்கு கல்யாணம். எனக்கு எப்படி கசின் பார்க்குறீங்களா, எங்களுக்கு எல்லாமே சேம் ஏஜ் தாங்க. கிட்டத்தட்ட 1 இயர் 2 இயர் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ நாங்கள் மாமா அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ நாங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் எங்கள் ஊர் சைடில் எப்படி மேரேஜ்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆக்சுவலி கல்யாணத்துக்கு ஒரு 4 நாள் முன்னாடியிலேருந்தே நாங்கள் செம்ம பிஸியாகிடுவோம். ஊர் சொல்ல போவோம், அதுக்கப்புறம் மஞ்சள் பூச போவோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு 3 நாள் முன்னாடியே மஞ்சள்லாம் பூசிடுவோம். இது கல்யாணத்துக்கு முந்தின நாள் எடுத்த வீடியோங்க. அதாவது மார்னிங் எடுத்த வீடியோ. மார்னிங் நாங்கள் சாமி கும்பிடுவோம் எங்கள் ஊர் சைடு. இது தாங்க மாப்பிள்ளை, சொல்ல மறந்துட்டேன். அதாவது கல்யாண மாப்பிள்ளை எங்கள் மாமா, இவனுக்கு தான் கல்யாணம் ஆக போகுது. தென் சாமி எப்படி கும்பிடுவோன்னா, நாங்கள் வாங்கியிருக்க மேரேஜ்க்காக வாங்கின ட்ரெஸ்ஸஸ்ஸு பட்டு எல்லாத்தையும் வச்சு பொண்ணு வீட்டு சைடில் பொண்ணு வீடு கும்பிடுவாங்க, மாப்பிள்ளை வீட்டு சைடில் மாப்பிள்ளை வீட்டில் கும்பிடுவாங்க. சாமிக்கு படையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமிலாம் கும்பிட்டுட்டு எல்லா பெரியவங்களும் மாப்பிள்ளைக்கு திருநீர் பூசுவாங்க. இப்படி தான் இருக்கும். லைக் அந்த படையெல்லாம் போட்டு மேலே ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள். ஆக்சுவலி இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் தான் எல்லாருமே மீட் பண்ண முடியுது. ஏன்னா எல்லாருக்குமே எல்லா ஒர்க்கும் கமிட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் தான் எல்லா கசின்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து என்ஜாய் பண்ண முடியுது. ரொம்ப நாள் கழித்து எல்லாருமே பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங், அதாவது கல்யாணத்துக்கு முந்தின நாள் ஈவினிங் மாப்பிள்ளை அழைப்பு பொண்ணழைப்புன்னு இருக்குது. மாப்பிள்ளை அழைப்புக்கு பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை அழைக்க வருவாங்க. நாங்கள் அதாவது பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து நாங்கள் பொண்ணு அழைக்க போவோம். ஸோ இதுதான் எங்கள் அவுட்ஃபிட். என்னோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது தாங்க பொண்ணு. எங்கள் அம்மா தான் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் செஞ்சிட்ருந்தாங்க. ஏன்னா மாப்பிள்ளையோட அக்கா தங்கச்சி அந்த மாதிரி தான் எல்லோரும் பண்ணணும். ஸோ எங்கள் அம்மா தான் அக்கான்றனால எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தென் நாங்களும் பொண்ணெல்லாம் அழைச்சிட்டு அப்புறம் மாப்பிள்ளை அழைக்க வர்ற கேப்பில் நாங்கள் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் எங்கள் கசின்ஸோட ரொம்ப நாள் கழித்து. இதில் ஒரே ஒருத்தர் மட்டும் மிஸ்ஸிங், நான் அதை சொல்கிறேன். தென் இது நான் ஆடியோ வெத்தலை பாக்கு பரிமாறுவாங்க. ஆடியோ நான் ஒரிஜினல் போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு ரியலாக ஃபீல் ஆகும். இது தாய்மாமா கையில் தாம்பலம் மாற்றிட்டு வெத்தலை பாக்கு மாற்றிட்டு மாப்பிள்ளையோட அம்மாக்கிட்டேயும் பொண்ணோட அம்மாக்கிட்டேயும் கொடுப்பாங்க. ஸோ அந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். பாக்கு முளமஞ்சள் பூவு பூவு ரெண்டு கேட்டு கொடுங்க, 2 கேட்டு வாங்க. தென் இந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொண்ணோட அண்ணனும் தம்பியும் மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிவிட்டு மாலையெல்லாம் போட்டுட்டு கூட்டிகிட்டு போவாங்க. மாப்பிள்ளை கையில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வெத்தலை பெட்டின்னு சொல்லுவோம். எங்கள் ஊரில் இது கம்பல்சரி, இது ஒரு ஃபார்மாலிட்டியே கூட. அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா மாப்பிள்ளையோட கல்லாப்பெட்டின்னு சொல்லிக்கலாம். என்னதான் சிட்டி லைஃப் அப்படி இருந்தாலும் நாங்கள் ட்ரெடிஷ்னலாக மாற்ற மாட்டோம். ஸோ எங்கள் ட்ரெடிஷ்னலில் தான் மேரேஜ் ஃபுல்லாக நடந்துச்சு. தென் மாப்பிள்ளையை அழைச்சி ஊர் சுற்றி வருவோம். தாம்பலெல்லாம் தூக்கிட்டு தட்டெல்லாம் தூக்கிட்டு ஊரெல்லாம் சுற்றி கோயில், அதாவது எங்கள் ஊரில் உள்ள கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கேருந்து மண்டபத்துக்கு நாங்கள் வேன்லேயே கிளம்பிட்டோங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணையும் மண்டபத்துக்கு அழைக்கும் போது மாப்பிள்ளை கால் பொண்ணு காலெல்லாம் கழுவிட்டு மண்டபத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போவோம். தென் மண்டபத்துக்கு போயிட்டு நைட்டு அங்கே டிஃபன் முடிச்சுட்டு எல்லாருக்கும் என்ன வேலை, கசின்ஸ் எல்லாருக்கும் தேங்காய் பழம் போடுறது தாங்க வேலை. உட்காந்து நைட்டெல்லாம் உட்காந்து பை போடுறது தான் வேலை. ஸோ எல்லோரும் நாங்கள் பையெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம். தென் இது மார்னிங் எடுத்த வீடியோ.
தென் வந்து இதுக்கு பேர் தான் வந்து மாஞ்சடங்குன்னு சொல்லுவோம். காலையில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி தாய் மாமா பக்கத்தில் உட்காந்து சின்ன ஃபார்மாலிட்டிஸ் மாதிரி பண்ணிவிட்டு காப்பு கட்டுவாங்க. கட்டிட்ட பிறகு அந்த சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு பூஜைலாம் பண்ணிவிட்டு அந்த பட்டை வந்து எடுத்து கொடுப்பாங்க மாப்பிள்ளை கையில். நீங்கள் போய் கட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சேம் இதே ஃபார்மாலிட்டிஸ் வந்து பொண்ணுக்கும் இருக்கும். ஸோ பொண்ணுக்கும் அந்த மாதிரி வந்து முகூர்த்த பட்டெல்லாம் கொடுத்து விடுவாங்க. தென் அதுக்கப்புறம் தான் போயிட்டு 2 பேரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டு உட்காந்தோடனே ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா அவங்க அப்பா, அதாவது பொண்ணோட அப்பா வச்சு அந்த சின்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும், கைப்பிடிச்சி கொடுக்கறது அப்படிலாம் இருந்துட்டு தென் வந்துட்டு அந்த தாலியெல்லாம் எடுத்து கொடுத்து அதை வந்து எல்லாருக்கிட்டையும் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க பொண்ணோட அப்பாட்ட. ஸோ அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும். எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்த பிறகு தான் தாலி கட்டுவோம். தாலி கட்டுறது பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையோட அக்காவோ இல்லைன்னா தங்கச்சியோ தான் தாலி கட்டுவாங்க. அதாவது தாலியை வந்து எடுத்து கொடுத்துட்டு கீழே நல்லா பிடிச்சிக்கிட்டு பின்னாடி வந்து மாப்பிள்ளையோட தங்கச்சி அக்காலாம் இருப்பாங்கள்ல, அவங்க தான் நாட்லாம் போடுவாங்க. மாப்பிள்ளையும் கட்டுவாங்க. பட் மாப்பிள்ளைக்கு அப்புறம் வந்து அக்கா தங்கச்சி எல்லாருமே கட்டுவோம். இது வந்து நான் ஒரிஜினல் ஆடியோ கொடுக்குறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கும் பார்க்க ரியலாகவே இருக்கும். நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்க. எல்லாருமே செம்ம ஹாப்பி. தென் வந்துட்டு எங்கள் இதில் கல்யாணம் முடிச்சுட்டு தேங்காய் பழம் கொடுப்பாங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் அவங்க கிழக்காரங்களுக்கு. ஸோ வந்து நானும் அதை வாங்கிக்கிட்டேன். தென் வந்து அந்த மாதிரி எல்லாருமே வாங்குவாங்க. தென் என்னோடய கசின்ஸோடு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பாருங்கள், இதில் சேகர்னு ஒருத்தன் மட்டும் மிஸ் ஆகிட்டான். தென் வந்துட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூட்டிகிட்டு போயிட்டு மெட்டி போட சொல்லுவாங்க. அப்போல்லாம் வந்து முந்தின நாளே நாங்கள் போட்டுருவோம். பட் இப்போ இருக்க இதில் வந்து நாத்தனார் தான் அப்போல்லாம் போட்டு விடுவாங்க. இப்போல்லாம் வந்து மாப்பிள்ளையே போடுறாங்க. அம்மி மேலே வச்சு மாப்பிள்ளையே போட சொல்லிட்டோம் நாங்களும். ஸோ வந்து இந்த மெட்டி போடுற வீடியோ தான் இது. தென் இதுக்கப்புறம் தாங்க நிறைய வேலையே இருந்துச்சு. நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அதுக்கே டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிற சடங்கு, தென் வந்து தாலி பிடிச்சி கோக்குறதுன்னு சொல்லிட்டு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் போயிட்டு இருந்துச்சு. தென் நாங்கள் எப்படியோ எதுக்கு இல்லையோ நல்லா சாப்பிட்டோம். தென் வந்து மறுநாள் வந்து மறு வீடுன்னு சொல்லுவாங்க, மாப்பிள்ளை வீட்டில் நடத்துவாங்க. அது பார்த்திங்கன்னா பொண்ணையும் மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு வந்து வீட்டில் வந்து ஆரத்தி எடுத்து காலெல்லாம், அதாவது பொண்ணோட காலையும் மாப்பிள்ளையோட காலையும் நல்லா கழுவி விட்டுட்டு பொண்ணை கூட்டிகிட்டு வருவாங்க. இது கூட்டிகிட்டு வந்தோன்னே ஊரில் வந்து இந்த பாட்டு போட்டுருவாங்கங்க, அந்த மருமகளே மருமகளே வா வா அந்த பாட்டை போட்டுருவாங்க. போட்டுட்டாலே ஓகே பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க வீட்டுக்குன்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கவங்க எல்லாம் வந்துடுவாங்க மறு வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு. ஸோ வந்து எங்கள் ஊர்லேயே வந்து அந்த பாட்டை மட்டும் மறக்கவே மாட்டாங்க. இன்னும் வரைக்கும் ட்ரெடிஷ்னலாக அதை மட்டும் பண்ணிவிடுவாங்க. தென் அப்புறம் மறுநாள் வந்து மறுமுகூர்த்தம் பார்க்க போவாங்க பொண்ணு மாப்பிள்ளையும். அதுக்கப்புறம் நாங்கள் எப்பயுமே ஃபாலோ பண்ணுறது திருச்செந்தூரில் போயிட்டு திருச்செந்தூர் முருகரை பார்த்துட்டு வர்றது தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.